யாரோ ஏதோ எழுதிருக்காங்க, ஆனா என்ன எழுதிருக்காங்கன்னு தான் தெரியல. கமலா. ஓ, கமலாக்கா ஏதோ எழுதிருக்காங்க போல இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் ஏதாச்சும் இருக்குமோ? நமக்கு எதுக்கு வம்பு? இதை இப்பவே கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துருவோம். இந்த நெக்லஸ் நல்லா இருக்கு, ஆனா போன வாரம் வாங்கின மாதிரியே இருக்கே. டிசைன் கொஞ்சம் மாறி இருந்தா நல்லா இருக்கும். சரி, வேற பார்க்கலாம். புது கலெக்ஷன் எதுவும் வரல போலயே. அம்மா, அம்மா, என்ன? ருத்ராமா ரூம சுத்தம் பண்ண. சரி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல, அப்ப இந்த கடிதாசி கீழே கிடந்துச்சு. நான் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ. இதை என்னம்மா பண்ணட்டும்? கொண்டு போய் ஹால்ல இருக்கிற சோஃபால வை, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்கம்மா. மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா ஷாப்பிங் பண்ண விடுறாளா? என்ன, ஏதாவது திருட்டுத்தனம் பண்றியா? ஐயோ இல்லங்கய்யா. அப்புறம் ஏன் என்ன பார்த்தோன்னா பயப்படுற? இங்க கடிதாசி வைக்க வந்தேன், திடீர்னு உங்களை பார்த்ததும் பயந்துட்டேன். என்ன கடிதாசி அது? சத்தம் போடாதீங்க, வேற யாரு காதுலயாச்சும் விழுந்துற போகுது. அதான் யாரும் இல்லையே, சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்கல்ல கமலாக்கா, ஆமா, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ எழுதி வச்சிருக்காங்க போல. ருத்ராமா ரூம சுத்தம் பண்ணும்போது அது கீழே கிடந்துச்சு. ஏதாச்சும் போலீஸ் கேஸ் ஆயிடும்னு இந்து அம்மா கிட்ட கொடுக்க போனேன். அவங்க கண்டுக்கவே இல்ல. சோஃபா மேல வை, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதான் இங்க கொண்டு வந்து வச்சேன். சரி, நீ போ. சரிங்க ஐயா. சக்தி தான் வாரிசுன்னு நான் குழந்தைய மாத்தி வச்ச வரைக்கும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சிருக்கா. பாவி, சாகரத்துக்குள்ள இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. நல்ல வேலை, இது யார் கைக்கும் போகாம அந்த பிரியா கைக்கு மட்டும் போனதுனால தப்பிச்சோம். இதே ருத்ராவோ இல்ல இந்துவோ படிச்சிருந்தா இந்நேரம் நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? இங்க வா. அம்மா சொல்லுங்கம்மா. ஏன் ஏசி ஆன் பண்ணல? அங்க பாரு, வந்திருக்கவங்களுக்குலாம் வேர்க்குது பாரு. ஏசி ஒர்க் ஆகலம்மா, ஏசி மெக்கானிக் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா. ஏசி தானே ஒர்க் ஆகல, ஃபேனை இங்க எடுத்து வைக்க சொல்லு போ. சரிங்கம்மா. ஏன் நில்லு. அவ எங்க? சாமிக்கு பூ பறிக்கிறதுக்காக நம்ம வீட்டு கார்டனுக்கு போயிருக்காமா. சரி, நீ போ, ஃபேன் அரேஞ்ச் பண்ணு. இதோ ஃபேன் வந்துருச்சு. சரிங்க மேடம். பாரியா, ஃபேன் ஆஃப் பண்ணு. பிரியா, பிரியா, ஐயோ ஃபேன் ஆஃப் பண்ணு பிரியா, காப்பாத்து, ஃபேன் ஆஃப் பண்ணு பிரியா, ஃபேன் ஆஃப் பண்ணு பிரியா, ஃபேன் ஆஃப் பண்ணு பிரியா. ஏய் சக்தி, பிரியா, ஐயோ யாராவது ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இல்ல, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க.
சக்தி இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உடனே ஃபேன்ல மட்டும் ஆஃப் பண்ண வேண்டியதானே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சிவா, ஃபேன்ல துணி மாட்டினதும் ஃபேன் ஆஃப் பண்ணதான் நான் ஸ்விட்ச் தேடி போனேன். எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ இப்படி ஆயிடுச்சு. சக்தி, ஒண்ணும் இல்ல. பிரியா, சக்தியை உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க சார். வா சக்தி. சக்தி, இப்படி அழுதுட்டே இருந்தா நடந்தது மாறவா போகுது? இந்த புடவைய முதல்ல மாத்திக்கோ. நான் என்ன பிரியா தப்பு பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இங்க பாரு சக்தி, சிவா சார் புடவை கொடுத்ததும் தப்பில்ல, அத நீ வாங்கினதும் தப்பில்ல. அவங்க கொடுத்தத எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்ன்றது ரொம்ப முக்கியம். நீ சொல்றது சரிதான் பிரியா. ஆனா இதே மாதிரி புடவைய அனிதா அம்மாக்கு சிவா சார் வாங்கி கொடுத்திருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா நான் ஏன் கட்டியிருக்க போறேன்? இந்த காரணம்லாம் அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. எப்பவும் வயசு ஒத்த அனிதா அம்மாவே, நம்மளும் ஒரு பொண்ணு தானே, இப்படி செஞ்சா அவ மனசு எப்படி பாடுபடும்னு அத கூட அவங்க நினைக்காம இப்படி ஒரு காரியம் பண்றாங்கன்னா அப்பவே நீ புரிஞ்சுக்க வேணாமா? அவங்க வழக்கம் போல என்ன திட்டி புடவைய மாத்த சொல்லியிருந்தா கூட நான் மாத்தி இருப்பேன். இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டாங்களே, அதான் பிரியா என்னால தாங்கிக்க முடியல. இந்த அம்மாவையும் அனிதா அம்மாவையும் பத்தி தான் உனக்கு தெரியுமே. மனுஷனா மதிக்க தெரியாத மிருக குணம் படைச்சவங்கன்னு. அவங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலதான். முதலாளி நெருங்கி பழகிறத நம்பி நம்ம உருகி நின்னோம்னா கஷ்டப்படுறது நம்ம தான். சரி சரி, போய் இந்த புடவை மாத்திட்டு வா போ. போகும்னு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கேட்டு திறந்து விடுங்கன்னு நான் போயிட்டு ருத்ரம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சக்தி, நீங்க வேலை பாக்குறப்ப உன் கையால நிறைய தடவை சாப்பிட்டுருக்கம்மா. நீ என்ன உன் அண்ணன் மாதிரி அக்கறை எடுத்துப்ப. நானும் உன்னை என் சொந்த தங்கச்சி மாதிரிதாம்மா பார்த்தேன். இந்துமதி அம்மா என்ன சொல்லிட்டு போறான்னு பார்த்தல, உன்னை உள்ள விட்டா என்ன வேலையை விட்டு அனுப்பிடுவாங்கம்மா. நான் புள்ளக்குட்டிக்காரன். இந்த வேலை போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நடுத்தரில் தான் நிக்கணும். என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருமா, பிளீஸ்மா. சக்தி, பிரியா, என்ன சக்தி இங்க வந்து நின்னு அழுதுட்டு இருக்க? ருத்ரம்மாவை பார்க்க வந்த பிரியா, இந்த மாதிரி அம்மா வந்து பார்த்துட்டு என்ன உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ சிவா சார கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அவங்கதான் உன் மேல கோவத்துல இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி உன்னை உள்ள விடுவாங்க? இது உனக்கே தெரிய வேணாவா? எல்லாம் தெரியும் பிரியா. இப்போ என் சூழ்நிலை அப்படி இருக்கு. சிவா சாருக்கு அடிபட்டு சீரியஸ் கண்டிஷன்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. ஐயோ, என்ன சொல்ற சக்தி? ஆமா பிரியா, அவருக்கு தலையில அடிபட்டதுனால மூளையில ரத்தம் உறைஞ்சிருக்கான். அது ஆபரேஷன் பண்ணி எடுத்தாதான் அவர் உயிர் பிழைப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு 30 லட்சம் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்காக தான் நான் ருத்ராமாவை பார்க்க வந்தேன். அவங்கள நேர்ல பார்த்து விஷயத்த சொன்னா சிவசார காப்பாத்துறதுக்கு நிச்சயம் உதவி பண்ணுவாங்க. இப்போ நான் உள்ள வந்தாதான் பிரச்சனை. தயவு பண்ணி நீ ருத்ராமா கிட்ட இந்த விஷயத்த சொல்றியா? கண்டிப்பா நான் சொல்றேன் சக்தி, நீ இங்கே இரு. ஏய், இங்க வா. சொல்லுங்கம்மா. உன் ஃப்ரெண்டு இன்னும் வெளியில தான் நின்னுட்டு இருக்காளா? ஆமாம்மா. உன்கிட்ட கண்ணீர் வடிச்சு ஏதாவது கதை சொல்லிருப்பாளே, என்ன சொன்னா? ஒரு ஆக்சிடென்ட்ல சிவா சாருக்கு தலையில அடிபட்டு
உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாமா. என்ன சொல்ற நீ? ஆமாமா, அதுக்கு உதவி கேட்டுதான் ருத்ராமாவை பார்க்க வந்தாலாம். ஆனா நீங்க உள்ள விடலன்னு சொல்லி வெளியே நின்று அழுதுட்டு இருக்காமா. அவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஒண்ணும் புரியலையே. ஏ பிரியா, அம்மா, இங்க பாரு. சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னேங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது, உன்னை குழி தோண்டி உயிரோட புதைச்சிருவேன். புரிஞ்சுதா? ஐயோ, அப்படிலாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா. சரி சரி, நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்கம்மா. அத்தை, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை. அப்படி என்ன பண்ண? அந்த வேலைக்காரிய கார்ல காஃபி எங்க வைக்கிறேன், நீங்க குடிங்க. நிறைய வேலை இருக்கு, நான் சமைக்கணும். நீங்க காஃபியை குடிச்சிருங்க. சக்தி 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 இல்லைங்க சார். இவ்வளவு நேரம் நீ அங்க நின்னுட்டு இருந்த? ஆமாங்க சார். காஃபி எடுத்துக்கோங்க சார். எனக்கு வேண்டாம். காஃபி வேணானா டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சார். எனக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, போங்க. சக்தி, என்னாச்சு சக்தி? முகம் ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா ஏதாவது திட்டினாங்களா? அம்மா எதுவும் திட்டல பிரியா. அவங்கள பார்க்க வந்தவங்கள ஒருத்தவங்க ஏதோ இங்கிலீஷ்ல ஒரு காஃபி பேர் சொன்னாங்க. எனக்கு அந்த காஃபிய பத்தி ஒண்ணுமே தெரியல. நான் எப்பவும் எல்லாருக்கும் கொடுக்கற காஃபியே கொடுத்தேன். அதான். ஏன் சக்தி, உனக்கு புரியலனா அது என்ன, அது எப்படி செய்யணும் விவரமா கேட்டிருக்கலாம்ல. அவங்க என்ன புரியுற மாதிரியா சொன்னாங்க? ஏதோ அவங்க நேரா அமெரிக்கால இருந்து நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி பேசினாங்க. சரி விடு பிரியா, என்ன பண்றது? நம்ம படிச்ச படிப்பு அவ்வளவுதான். இதுல அவங்கள சொல்லி தப்பில்ல. நம்ம தகுதிக்கு நம்ம எங்க இருக்கணும்னு நமக்கு தெரியணும். நான் காலேஜ் கூட போகல, ஆனா படிக்கணும், பெரிய ஆளா ஆகணுங்கிறது தான் என் ஆசை. இன்னைக்கெல்லாம் செக்யூரிட்டி வேலை பாக்குறவங்க கூட தான் பொண்ண பெரிய காலேஜ்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. ஆனா என்னோட அப்பா வாங்கின கடனுக்கு என்ன ரெண்டாம் தரமா வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க நினைச்சாரு. என் வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு பிரியா. எல்லாமே சரியா நடக்கணும் தான் நான் ருத்ராமா வீட்டுக்கே வந்தேன். ஆனா தலையெழுத்து விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் இங்க வந்ததுக்கு அப்புறமும் என் வாழ்க்கை தலைகீழாதான் இருக்கு. சரி, வருத்தப்படாத சக்தி. எல்லா கஷ்டமும் ஒரு நாள் மாறும். நான் வருத்தப்படல பிரியா. ஆனா ஒரே ஒரு விஷயம், எனக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரியா? என் வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது நிறைய பேர் என் பின்னாடி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா கடைசியில யாருமே என் கூட வரமாட்டாங்க. நான் மட்டும்தான் தனியா நின்னுட்டு இருப்பேன். சக்தி, நீ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் போய் உன் மனசை போட்டு குழப்பிக்காத. எது சின்ன விஷயம் பிரியா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நானும் அதை வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறினா அவ லைஃப் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இந்த ஒரு தாலி
தாலியால எவ்வளவு பிரச்சனை. இந்த தாலிய கழட்டி போடணும்னு நினைக்கும் போதெல்லாம் சிவா சாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது. எனக்கு விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் இந்த தாலிய கழட்டி நான் கண்டிப்பா உண்டியல்ல போடுவேன். அதுக்கப்புறம் இந்த வீடு தான் உலகம், எங்க அப்பா தான் உலகம்னு இருக்க கூடாது. நானா ஏதாவது பண்ணணும். ஏன் சக்தி, நம்ம பிறக்கும் போது அப்பா கையை புடிச்சிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கையை புடிச்சிட்டு இருக்கோம். கட்டையில போற வரைக்கும் பிள்ளைங்க கையை புடிச்சிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. அடுப்பங்கரையில ஆரம்பிச்சு அடுப்பங்கரையிலே முடிஞ்சு போயிடுது. நீயாவது ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறல்ல, உன் ஆசை எல்லாம் நடந்தா சரி. ஏய், அம்மா, என்னம்மா காலையில இவ்ளோ சீக்கிரமா நீங்களே கிச்சனுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது காஃபி டீ வேணும்னு சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு போட்டு கொண்டு வந்திருப்பேன்ல. என்ன சொன்ன? இல்லம்மா, சொல்லியிருந்தீங்கன்னா நானே காஃபி போட்டு கொண்டு வந்திருப்பேன்ல. எங்க இப்ப எல்லா வேலைக்காரிங்களும் வீட்டுக்காரிங்களா மாறினதுனால வீட்டுக்காரங்க தான் வேலைக்காரங்க மாதிரி இறங்கி வர வேண்டியதா இருக்கு. அம்மா, என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? அப்போ எப்படி பேசணும்னு எனக்கு வேணா நீ கிளாஸ் எடுக்கிறியா? வர வர பணிவுங்கிறது நடிப்புக்கு கூட இல்லாம போச்சு. இங்க வேலை பாக்குற எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சுட்டீங்க. என்ன பண்றது? வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம போனது எங்க தப்புதான். எல்லாம் அந்த ருத்ராவ சொல்லணும். ஆமா, நீ மட்டும் தனியா நின்னு வேலை பார்த்துட்டு இருக்க. எங்க உன் கூட ஒரு மகாராணி இருப்பாளே? ஓ, அந்த புறத்துல இருக்காளோ? அம்மா, சக்தியை கேக்குறீங்களா? ஓ, மகாராணினா சக்திதாங்கிற அளவுக்கு உங்களை எல்லாம் டியூன் பண்ணி வச்சிருக்காளா? ஆமா ஆமா, அவளதான் கேக்குறேன். எங்க அவ? நீ மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்க, அவ வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கியா? இல்லம்மா, இன்னைக்கு ஏதோ போட்டி இருக்குன்னு சக்தி நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிச்சிட்டு இருந்தாமா. அதனால நான் அவளுக்கு காஃபி போட்டுட்டு இருந்தேன். இதுல காஃபி வேறயா? அவளே இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி, நீ அவளுக்கு ஒரு வேலைக்காரி. அந்த அம்மா ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு படிச்சு கலெக்டர் ஆக போறாங்க. நீங்க அவங்களுக்கு பிஏவா? அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு போய் நாளைக்கு நீங்களும் சப் கலெக்டர் ஆக போறீங்களோ? இல்லம்மா, பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூட தூங்கவே இல்ல. அதான் மனசு கேக்கல. அவங்க ஒன்னும் காஃபி போட்டுவான்னு சொல்லல. நானா தான் காஃபி போட்டு கொடுக்கறேன். நீங்க அவங்க மேல பாவப்படுறீங்க. இங்க ஓ மேல பாவப்படுறதுக்கு யாரு இருக்கானே தெரியல. எல்லாம் எங்களை சொல்லணும். ஐயோ பாவம்னு உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கோம்ல. சரி சரி, நீ போய் அந்த வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போடு போ. அம்மா, காஃபி. துணியை போட்டுட்டு வந்து அந்த கலெக்டர் அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுத்தா அவ ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டா. போ, போய் துணியை போட்டு வந்து காஃபியை கொடு போ. சரிங்கம்மா. போட்டிக்காடி போற போட்டிக்கு நீ எப்படி போறன்னு நானும் பாக்குறேன். இந்த மாத்திரை கலந்த காஃபியை மட்டும் நீ குடிச்ச, அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு ஆப்பு. ஆமா, என்ன நீ போன உடனே வந்துட்ட? இல்லம்மா, சக்தி ஆல்ரெடி வாஷிங் மிஷின்ல எல்லா துணியும் போட்டுருச்சு. ஓ, அந்த வேலைக்காரி அவ்வளவு பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காளா? சரி சரி, நீ உன் மகாராணிக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுமா போ.
சக்தி, உனக்கு தான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். இத குடிச்சிட்டு தெம்பாரு. நைட்டு முழுக்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்த, ரொம்ப டயர்டா இருப்ப. ரொம்ப நன்றி பிரியா. என்ன சக்தி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? ரிலாக்ஸா பண்ணு. குடிச்சிடு, உனக்கு டைம் ஆயிடும். நீ சீக்கிரம் கிளம்பு. சரி பிரியா. கண்ணெதிரே தோன்றினாள். ஏ பிரியா, சொல்லுங்கம்மா. இஞ்சி டீ போட்டு கொடு, இஞ்சி டீ போட்டு கொடுன்னு எத்தனை தடவை உன்கிட்ட கேக்குறது? இஞ்சி டீயா? என்கிட்ட எப்பமா கேட்டீங்க? நீங்க கேட்கவே இல்லையே. ஏய், உனக்கு காது கேக்கலன்னு சொல்லு, நான் கேக்கலன்னு சொல்லாத. ஒண்ணு பண்ணலாமா? 4 பக்கமும் மைக் செட் போட்டு வைக்கட்டுமா? இல்லனா கேட்டத டைமோட ரெக்கார்ட் பண்ணி காட்டட்டுமா? கண்ணு, காது, மூளை எல்லாமே வேலையில இருக்கணும். எல்லாத்தையும் வேற எங்கேயோ வச்சிட்டு இருந்தீனா இப்படிதான். வீட்ல முதலாளிங்க சொல்ற வேலை கூட உன் காதுல விழாது. நான் வேலையில கவனமா தான் இருக்கேன். ஆனா சத்தியமா நீங்க சொல்லவே இல்லம்மா. நீங்க சொல்லியிருந்தா நான் ஏமா போட்டு கொடுக்காம இருக்க போறேன்? என்னடி வாய் உனக்கு நீண்டுகிட்டே போகுது? இஞ்சி டீ கேட்டேன்னு நான் சொல்றேன், நீ என்னடானா கேட்கவே இல்லைன்னு சொல்ற. வர வர இந்த வீட்ல எனக்கு மரியாதைங்கிறது மண்ணு கூட இல்லாம போச்சு. வீட்ல வேலை பாக்குறதுங்களா எதிர்த்து பேசுதுங்க. மா, ஏமா வந்ததுல இருந்து கத்திட்டே இருக்கீங்க? ஓஹோ, நான் தான் உன்கிட்ட வந்து கத்துறேன், உன்கிட்ட மிரட்டுறேன் இல்ல? நீங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே சொல்ல வர? அம்மா, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வரல. இப்ப எதுக்கு கிச்சன்ல வந்து வேலை பார்க்க விடாம பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இல்லனாலும் நீங்க அப்படியே வேலை பார்த்து கிழிச்சிட போறீங்க பாருங்க. நீங்க 2 பேரும் உருப்படியா வேலை பார்த்துட்டு இருந்தா நான் எங்க வந்து கத்த போறேன்? வேலையே பார்க்காம இருக்கிறதுனாலதான் நான் இங்க வந்து கத்திட்டு இருக்கேன். காலையில இருந்து கெஞ்சாத குறையா இஞ்சி டீ வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். அத இவ கொண்டு வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறா. நீ என்னடானா அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? இப்ப என்னம்மா, உங்களுக்கு இஞ்சி டீ தானே வேணும்? நான் போட்டு தரேன். பிரியா, அந்த இஞ்சியை எடுத்துட்டு வா. அப்படியே போய் பால் எடுத்துட்டு வா. நாம நினைச்சது நடக்குது. அவளே வந்து மாட்டிக்கிட்டா. ஏய், சீக்கிரமா கட் பண்ணு. ஐயோ சக்தி, தோ வர. காட்டு. ஐயோ, எவ்வளவு ரத்தம். காலையில ஒரு டீ கேட்டேன், அது அவ்வளோ பெரிய தப்பா? ஒண்ணுக்கு 2 வேலைக்காரிங்க இருக்கீங்க, ஒருத்தி கூட எனக்கு டீ போட்டு கொடுக்க முடியல. ஏய், இஞ்சி வெட்டி போட்டு தானே டீ கேட்டேன், நீ என்னடான விரல வெட்டி போட்டு டீ போட போற? புரியுதுடி, புரியுது. இனிமே நான் வந்து உங்ககிட்ட டீயே கேட்க கூடாது, அதானே பிளான் பண்றீங்க? ஒரு வேலைய ஒழுங்கா செய்யறதுக்கு துப்பு இல்ல, ஆனா ஆக்டிங்க்கு மட்டும் குறைச்சலே இல்ல. இந்த ரத்தத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டீ குடிக்கிற மூடே போச்சு. எனக்கு டீயும் வேணாம், ஒண்ணு வேணாம். சக்தி, இரு சக்தி, உனக்கு மருந்து போட்டு விடுறேன்.
கொஞ்சம் அழாம இரு. என்ன சக்தி இப்படி ஆயிடுச்சு? நீ வேற லெஃப்ட் ஹேண்ட்ல தானே எழுதுவ. கையெழுத்து எழுதுற போட்டியில வேகமா அழகா எழுதி காட்டுறேன்னு சொன்ன. ஆனா இப்படி ஆயிடுச்சே, எப்படி எழுதுவ? என்னாச்சு சக்தி? ஏன் இப்ப திடீர்னு அழுவுற? போன்ல யாராவது உன்னை திட்டினாங்களா? இல்ல பிரியா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னை சுத்தி எல்லாமே ரொம்ப தப்பாவே நடந்துட்டு இருக்கு. நேத்துல இருந்து எனக்கு மனசு சரியில்லை. எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. நேத்து நைட்டு கூட நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அப்பத்துல இருந்து என் மனசு ரொம்ப பாரமா இருக்கு. சக்தி, நீ எதை பத்தி நினைச்சோ கவலைப்படாத. நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோம் அதான் நம்மளோட விதின்னு நினைச்சிட்டு வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்துக்கும் எமோஷன் ஆகி நீ அழுது ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இருக்கிற வாழ்க்கையும் நம்ம கைய விட்டு போயிடும். அதனால நீ எதை பத்தி நினைச்சும் கவலைப்படாத. அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். சரி பிரியா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சக்தி. எப்படி சக்தி, இவ்வளவு நடந்தும் நீ இன்னும் பொறுமையா இருக்க? உனக்கு வலிக்கலையா? மனசு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? இங்கதான் எல்லாரும் சேர்ந்து உன்னை இப்படி பண்றப்ப நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அதுக்கு உன் வீட்டுக்கு போயிடலாம்ல? நீ சொல்றதும் கரெக்ட் தான் பிரியா. நான் என் அம்மா வீட்டுல போய் இருக்கலாம். ஆனா என்னால சிவா சாரை விட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியாது. நான் ஒரு பைத்தியக்காரி. இத்தனை நாளும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாதவளா இருந்துட்டேன். சிவா சார் இப்படிப்பட்டவர்னு நானா ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சு இத்தனை நாளும் என்னோட வாழ்க்கைய நானே தொலைச்சிட்டு இருந்திருக்கேன். என்ன சக்தி சொல்ற? நீ அப்படி என்ன பண்ண? ஆரம்பத்துல சிவா சார் ஏதோ ஒரு இக்கட்டான நிலைமையில தான் என் கழுத்துல தாலி கட்டினாரு. வேண்டா வெறுப்பாதான் என்ன இந்த வீட்டுல வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. நான் சிவா சார இத்தனை நாளா புரிஞ்சுக்காம அவரை கஷ்டப்படுத்தினதுக்கு தண்டனையாதான் நான் இதை நினைச்சுக்கிறேன். என்ன சக்தி, சிவா சார கஷ்டப்படுத்தினியா? நீ என்ன புதுசா சொல்ற? பிரியா, ஆயுதத்தினால காயப்படுத்துறது மட்டும் கொடுமை இல்ல. ஒருத்தரோட அன்பை புரிஞ்சுக்காம வார்த்தைகளால காயப்படுத்துறதும் பெரிய கொடுமைதான். சிவா சாருக்கு நான் அந்த கொடுமையை தான் செஞ்சிருக்கேன். அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு தெரியுமா? அனிதா அம்மா எந்த பொண்ணும் சொல்லக்கூடாத ஒரு பொய்ய சொல்லிதான் சிவா சார கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வச்சாங்க. அதுவும் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி. இந்த உண்மை எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா சிவா சார புரிஞ்சுக்காம எத்தனையோ நாள் நான் அவர்கிட்ட கோவமா பேசியிருக்கேன். ஆனா அப்ப கூட அவரு இத பத்தி என்கிட்ட எதுவும் மூச்சு கூட விட்டதில்ல. ருத்ராமாவோட கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்ட தியாகிதான் என்னோட சிவா சார். நான் அவர்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டா கூட அந்த மனுஷன் ஒரு நாளும் என்கிட்ட கோவப்பட்டது கூட கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் இவ்வளவு கோவப்படுற சிவா சாருக்கு கோவனாலே என்னன்னு தெரியாது. நாங்க தண்ணி கொடுத்தனோம் இருந்தப்ப கூட அவரோட சுண்டு விரல் கூட
என் மேல ஒரு நாளும் பட்டது கிடையாது. அவ்வளோ கண்ணியமா இருந்தாரு. என்னை எப்பவுமே ஒரு மனைவியா, காதலியா, தோழியா மட்டும்தான் அவர் மனசுல வச்சிருக்காரு. ஆனா நான் தான் அவர் அனிதா அம்மா விஷயத்துல புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்படுத்தி இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன். சக்தி, அழாத. யார் கண்ணு பட்டுச்சோ இல்லைன்னா இங்க கெட்ட நேரமோ தெரியல, எல்லாம் ஒண்ணு கூடி வர நேரம் பார்த்து அவருக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இப்ப இந்த நிலைமையில இருக்காரு. சந்தோஷத்துல இருக்கிறவ காதலியா இருப்பா பிரியா. ஆனா சாகர வரைக்கும் கூட இருக்கிறவ தான் ஒரு நல்ல பொண்டாட்டி. எனக்கு நல்ல புருஷனா இருந்த என் சிவா சாருக்கு என் உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் நான் நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்காக நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அதை தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கடவுள் ஒருத்தர் இருக்காரு, நான் அவரை முழுசா நம்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் சிவா சாருக்கு என் ஞாபகம் வரும்போது நான் அவர் பக்கத்துல இல்லைன்னா அவர் உயிரோடவே இருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சிவா சார் என்ன காதலிக்கிறாரு. எனக்காக என் அப்பூச்சி வீட்டுக்கு வந்து அந்த கிராமத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் எப்படி எதுவும் வேண்டான்னு ஓடி போக முடியும்? அது நல்லா இருக்காது பிரியா. அதனாலதான் எவ்வளவு நடந்தாலும் நான் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு அன்பை கொட்டுறீங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சக்தி. நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியலன்னா நான் உன்கிட்ட இந்த கேள்வியே கேட்டேன். ஏதாவது உன்னை சங்கடப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிட்ட சக்தி. பிரியா, ஊரறிய கல்யாணம் பண்ணி கடமைக்கு வாழ்ந்தவங்களை விட நம்ம கூட இருக்கிற இவ நல்லா இருக்கணும்னு அன்பா மனசார நீ வாழ்த்துறியே, எனக்கு அதுவே போதும். சக்தி, நான் இப்ப சொல்றேன், நீ வேணும்னா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சிவா சார் நார்மல் ஆகி வீட்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சக்தி தான் என் பொண்டாட்டின்னு உன்னை கைய பிடிச்சு கூட்டிட்டு போக போறாரு. அப்ப எல்லாருமே வாயை பொளந்துட்டு நிக்க போறாங்க. இது கூடிய சீக்கிரமாவே நடக்க போகுது.